அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். நம்ம இன்னைக்கு ஒரு லட்டுங்க, சட்டு. இது பேர் வந்து ஹிந்தியில சட்டுன்னுவாங்க. நம்ம உடச்சக்கல்லன்னு சொல்லுவோம். சட்டு லட்டு. இது வந்து நம்ம வந்து இது மட்டுமே போட்டு லட்டு செய்வோம். ஆனா வந்து நார்த் இந்தியால வந்து இது கூட ஒரு 2 பொருள் ஆட் பண்ணுவாங்க. லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ராஜஸ்தான்ல சட்டு லட்டுன்னுவாங்க அதுக்கு பேரு. இது வந்து தாமரை விதை, ஃபூல் மக்கானி அப்படின்னுவாங்க இது. இது இதையும் போட்டு செய்வாங்க. அப்புறம் இது வந்து கோந்து. ஒன்றும் இல்லைங்க, பாதாம் பிசின் இது. நம்ம ஊர்ல பால் சர்பத் கிடைக்குதுல்ல, அதுல போடுவாங்கல்ல, பா பால் சர்பத்துல பிசின், பாதாம் பிசின், அதுதான் இது. இது இது போட்டு சர்க்கரை போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நெய் ஊற்றி செய்வாங்க. அதை இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. இது வந்து வாட்டர்மெலன் சீட்ஸ். இது வந்து கார்னிஷிங்க்கு தான் நம்ம போடுறது. லட்டுல வந்து நம்ம வந்து முந்திரியோ பாதாமோ திராட்சையோ எதுவும் போட போறது இல்லை. இதுதான் போடுவாங்க. இது வந்து தர்பூசணி விதை. இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இது லைட்டா உப்பி வருங்க. அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த பாருங்க, படப்படன்னு பொரியுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு கப்ல எடுத்துக்கலாங்க. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த தாமரை விதைய பொரிச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமா நான் நெய் விடுறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய். இந்த நெய்யில இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். க்ரன்ச்சியாக வரும். க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நம்ம வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லதுங்க, தாமரை விதை. இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது இது. நமக்கெல்லாம் இது தெரியவே தெரியாது. சவுத் இந்தியாவில் இது தெரியவே தெரியாது. இப்போ நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு வருது. நார்த் இந்தியாவில் இதை நல்லா யூஸ் பண்ணுவாங்க அவங்க. இதில் கிரேவி எல்லாம் கூட பண்ணுவாங்க அவங்க. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குதுங்க. இது ரொம்ப நல்லதுங்க. இது வந்து தாமரை விதையோட பாப்கார்ன். இது இப்போ நம்ம சோளத்தில் பாப்கார்ன் செய்கிறோம்ல, அது மாதிரி இது தாமரை விதையில பாப்கார்ன். அவ்வளோதாங்க, இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இது வந்து கோந்து, அந்த பாதாம் பிசின். இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு 4 நாளாக போட்டு. அப்போ தான் வந்து இது மிக்சியில் நம்ம வந்து பவுட்ரு பண்ணும்போது பவுட்ரு ஆகும். இது நல்லா ஃப்ரை ஆனாதான். இது ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க ஃப்ரை ஆகிறதுக்கு. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்க, ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேங்க, அதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஃப்ரை பண்ண முடியும். மொத்தமாக போட்டோம்னா ஃப்ரை ஆகாது. ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம், மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபைன் பவுடர் ஆகும். இல்லைன்னா வாயில் ஒட்டுங்க. ஃப்ரை ஆகலைன்னா நமக்கு சாப்பிடும்போது இந்த ஃப்ரை ஆகாத அந்த இடம்லாம் நமக்கு பல்லில் ஒட்டும். அது நல்லா இருக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நேரம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணணும். 2வது பேட்ச் போட்டது கூட ஃப்ரை ஆயிடுச்சுங்க. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறணுங்க.
ஆறுனப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உடச்ச கடலையை மிக்சியில் போட்டுக்கலாங்க. மிக்சியில் போட்டுக்கிட்டு கூட வந்து ஒரு 5 ஏலக்காய் அதையும் போட்டுடுறேன். போட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பவுடர் பண்ணிட்டேங்க. இது இதில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த தாமரை விதை மக்கானா இதையும் போட்டுக்கலாம். இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாங்க. இது வந்து ஃபைனாக பவுடர் ஆகாதுங்க. அதோ இந்த மாதிரி தான் ஆகும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது அது கடிக்கும்போது லட்டு கடிக்கும்போது அது தட்டுப்படும். அப்போ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் பவுடர் ஆகும். இப்போது இந்த பாதாம் பிசின் இதையும் நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க எவ்வளோ ஃபைனாக பவுட்ரு ஆயிடுச்சு. இந்த பாருங்க நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி பவுட்ரே ஆகாதுங்க. அது நல்லா ஃப்ரை ஆகலைன்னா நமக்கு இந்த மாதிரி பவுட்ரே ஆகாது. அங்கங்கே கல் மாதிரி நின்றுடும். அந்த இது ஹார்டாக இருக்குல்ல அது. இந்த மாதிரி ஃப்ரை ஆனாதான் உங்களுக்கு வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நெய்யில் வறுத்து எடுக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது. இது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதையும் இதில் கொட்டிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கப்பில் நெய் எடுத்திருக்காங்க. இது எப்படியும் ஒரு 4 டீஸ்பூன் நெய் இருக்கும். இதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ராஜஸ்தான் டூர் போன போது நாங்கள் சாப்பிட்ருக்கோம் வாங்கி. சட்டு லட்டுன்னுவாங்க இது. அது அந்த உடச்ச கடலையே சட்டுன்னுவாங்க அவங்க. அதாவது தோலோடு இருக்குங்க அவங்களுக்கு. அந்த 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 லட்டு ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு அங்கே வாங்கி சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் தான் நான் அது கண்டுபிடிச்சேன். அதில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை நானும் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதை தான் உங்களுக்கு இப்போது ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். இப்போது நெய் நல்லா சூடான உடனே நம்ம இதை எடுத்து அதில் கொட்டிக்கணும். சூடாயிடுச்சுங்க. இது இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை கலந்துக்கலாங்க. இப்போது இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து நம்ம இதை எடுத்தோம் உடச்ச கடலை. இதே கப்பில் 3/4 கப்பு வந்து நான் கேஸ்டர் சுகர், அதான் பூரா கேஸ்டர் சுகருங்க இது. நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் சுகரே போட்டுக்கலாம். ஆனால் வந்து அந்த அவங்க வந்து இதை தான் போடுவாங்க அங்கே. இந்த கேஸ்டர் சுகர் தான் பூரான்னு சொல்லிட்டு. இது வந்து அமேசானில் கிடைக்குது. நம்மளும் ஈஸியாகவே வீட்டிலவே செய்யலாங்க. அது நான் சீக்கிரம் ஒரு நாளைக்கு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து இப்போது இந்த சர்க்கரையை இதில் கொட்டிக்கலாம். போட்டுட்டு உங்களுக்கு நெய் பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உருண்டை பிடிக்க வருதான்னு பாருங்க. வரலன்னா இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு 4-5 ஸ்பூன், ஒரு சின்ன கப்பு நெய் கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது இது கார்னிஷிங்க்கு நான் மெலன் சீட்ஸ் வறுத்து வச்சிருந்தேன்ல அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கலந்து பார்க்கலாங்க. நமக்கு லட்டு பிடிக்க வந்ததுன்னா பிடிச்சிடலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் நெய்யை வந்து நம்ம சூடு பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுதுங்க. நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். அதே மாதிரி ஒரு சின்ன கப்பு நெய்யே நான் சூடு பண்ணேங்க. அதையே இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம கலந்துடலாங்க. இப்போ லட்டு பிடிக்க ஈஸியாக வந்துடும். இதுக்கு டோட்டலாக நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு கப்பு, இந்த சின்ன கப்பு அந்த
தாமரை விதையும் அந்த மக்கானா விதையும் அதையும் 2ம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த கப்பு நெய் யூஸ் பண்ணோம். அப்புறம் இது லட்டு பிடிக்கிறதுக்கு இந்த கப்பில் 2 கப்பு நெய். மொத்தம் வருது ஒரு 50 கிராம் நெய் இருக்குங்க. மொத்தம் சேர்ந்து 50 கிராம் நெய். லட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்க வீட்டில். சட்டு லட்டுன்னுவாங்க இதை. ராஜஸ்தான் தாங்க ஸ்வீட்ஸுக்கு ஃபேமஸ் அங்கே. அங்கே பயங்கர ஸ்வீட்ஸுங்க. நாங்கள் வந்து ஒரு 13 நாள் டூர் போனோம். நல்லா ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா லட்டும் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டி சட்டு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இதை செஞ்சு கொடுத்தா. அந்த நெய் மணத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. உடச்ச கடலை நம்மளுக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு புரோட்டீன் நிறைய இருக்குது. அதே மாதிரி அந்த தாமரை விதை ரொம்ப நல்லதுங்க. தாமரை விதை, அந்த பாதாம் பிசின் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் வாட்டர்மெலன் சீட்ஸும் நம்ம போட்டிருக்கோம். சர்க்கரை போட்டிருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெள்ளை சர்க்கரை வேண்டாம், அப்படி பூரா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட இதில் போட்டுக்கலாங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து அங்கே கிடைக்கிறது வந்து ராஜஸ்தானில் கிடைக்கிறது வந்து இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அதனால் அது போட்டால் தான் அந்த அந்த டேஸ்ட் வரும். அந்த ஸ்வீட் ஷாப் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் சர்க்கரை போட்டு செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது சர்க்கரை போட்டே செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.